வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் கனெக்ஷன் டிபி லிங்க் ரவுட்டரில் ஒர்க் ஆகுமா, அது எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, நிறைய ஐஎஸ்பி அதாவது நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து டிபி லிங்க் ரவுட்டர் வந்து பிஎஸ்என்எலுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையிலேயே ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க டீட்டெயில் ஃபுல்லாகவே நீங்கள் கேதர் பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, உண்மையிலே இந்த டிபி லிங்க் ரவுட்டர் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஆகும், ஆனால் ஒர்க் ஆகாது. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் போக போக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரவுட்டரை லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, மோடத்துக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.1.1. இந்த ஐபி அட்ரஸை டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ண உடனே இதுதான் ஹோம் பேஜ் வரும். இப்போ நம்ம எந்த இன்டர்நெட்டையுமே கான்ஃபிகரேஷன் பண்ணலை. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஐஎஸ்பி கிட்ட சொல்லி நீங்கள் ஆல்ரெடி சைரோடெக், நெட்லிங்க், டிபிசி இந்த மாதிரி பழைய ரவுட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ டிபி லிங்க் XC220 G3 இந்த மாடல் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த ரவுட்டரில் இன்டர்நெட்டை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரவுட்டருக்குள்ளே மேக் அட்ரஸ் ஒன்று இருக்கும். அது வந்து பிஎஸ்என்எல் சைடில் அது வந்து அப்ரூவ் ஆகிருக்கும். அந்த ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரவுட்டருக்குள்ளே மேக் அட்ரஸை அவங்க ரிலீஸ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டிபி லிங்க் ரவுட்டரில் கான்ஃபிகரேஷன் பண்ண ப்ரோக்ராம் வந்து பிஎஸ்என்எல் சைடில் அப்ரூவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்டேட்டஸில் வந்து டிஸ்கனெக்டடில் தான் ஷோ ஆகும். அதனால் அதை உங்கள் ஐஎஸ்பி கிட்ட சொல்லி நீங்கள் ஆல்ரெடி என்ன ரவுட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ரவுட்டருக்குள்ளே மேக் அட்ரஸை அவங்க சைடு ரிலீஸ் பண்ண மாதிரி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம டிபி லிங்க் ரவுட்டரில் இருக்க இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்டேட்டஸு கனெக்ட் ஆகும். இப்போ அங்கே நம்ம எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் அட்வான்ஸ் கிளிக் பண்ணி நெட்வொர்க்கில் இன்டர்நெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் VLAN ஐடி என்ட்ரு பண்ணணும். இந்த VLAN ஐடி வந்து உங்கள் ஐஎஸ்பி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரவுட்டர் வச்சுருக்கீங்க, அதாவது சைரோடெக், நெட்லிங்க் இந்த மாதிரி ரவுட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் லாகின் பண்ணி அதில் உள்ள VLAN ஐடியை அப்படியே இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் டைப்பில் PPPoEயில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூசர் நேம், அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம், உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து பிஎஸ்என்எல் சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அதையுமே இதில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து யூசர் நேமை டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த இன்டர்ஃபேஸ் பைண்டிங் LAN 1, LAN 2, LAN 4 இது வரை எல்லாமே எனபிள் பண்ணிக்கோங்க. வாய்ஸை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே எனபிள் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இன்டர்நெட்டுக்குள்ளே கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸ்டேட்டஸ் வந்து கனெக்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டிபி லிங்க் ரவுட்டரில் என்னுடைய OLTயில் இதை வந்து இந்த 155 இந்த VLAN ஐடிக்கு பைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் Huawei ரவுட்ரு, அது என்ன ரவுட்டருங்கிறத நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அதை சைடில் போடுறேன். அந்த ரவுட்டரில் உள்ள மேக்கை வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து கனெக்டடில் காட்டும், இல்லை அப்படின்னா டிஸ்கனெக்டடில் தான் ஷோ ஆகும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாய்ஸுக்கு சேம் அதே தான். இந்த ஆடை கிளிக் பண்ணுங்கள். இந்த இன்டர்நெட்டை ஆப்ஷனை எடுத்துகிட்டு இந்த வாய்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு, வாய்ஸ்க்கு வந்து VLAN ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கஸ்டமருக்கு 1831 இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 1849 வரும். இது வந்து நீங்கள் உங்கள் பழைய ரவுட்டரில் இருக்கிறத எப்படி இருக்குதோ அதை பார்த்து கூட நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஐஎஸ்பி கிட்ட கேட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க, அவங்க தாராளமாக இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து 1831 நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் PPPoE ஆப்ஷனை வந்து டைனமிக் ஐபிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் வாய்ஸு, அதாவது VoIP
வாய்ஸ் ஓவர் ஐபி இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோடிங் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாய்ஸுமே கனெக்ட் ஆயிடுச்சு. இதேமே நம்ம ஓஎல்டியில் பைண்ட் பண்ணியிருக்கணும். அது நீங்கள் உங்கள் ஐஎஸ்பி கிட்ட சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் ரவுட்டருக்குள்ளே மேக் அட்ரஸை அவங்க ஓஎல்டியில் பைண்ட் பண்ணிடுவாங்க. ஏன் நிறைய ஆப்ரேட்டர் வந்து அதாவது நிறைய ஐஎஸ்பியை அந்த டிபி லிங்க் ரவுட்டரை உங்களுக்கு பிஎஸ்என்எலுக்கு அப்ரூவ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஓஎல்டியிலேருந்து உங்கள் ரவுட்டரை கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது உங்கள் VLAN ஐடியோ உங்கள் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்குதா இல்லையா, உங்களுக்கு ஆப்டிக்கல் பவர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத அவங்க ஓஎல்டியிலேருந்து எதுவுமே மானிட்டர் பண்ண முடியாது. அதுதான் மெயின் ரீசன் இந்த டிபி லிங்க் ரவுட்டரை பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வாய்ஸ் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெட்லிங்க் டிபிசி சைரோடெக் அதில் ஏசிஎஸ் ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதாவது பிஎஸ்என்எலுக்கு வந்து ஆட்டோ கான்ஃபிகரேஷன் சர்வர் இந்த கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம பண்ணணும். அதை நம்ம இதுலேயுமே பண்ணிடலாம். அதுக்கு வந்து சிஸ்டம் டூல்ஸில் CWMP செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்து ஏசிஎஸ் யூஆர்எல் இந்த இன்ஃபார்ம் இன்டர்வல் வந்து 30ல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஏசிஎஸ் யூஆர்எல்ல வந்து http:// அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய ரவுட்டர்லே இந்த ஏசிஎஸ் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுலேயே ஒரு யூஆர்எல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையே பார்த்து கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏசிஎஸ்குள்ள யூஆர்எல் என்ன அப்படின்னா acs.bsnl.in:7547 இதுதான் ஏசிஎஸ்குள்ள யூஆர்எல். அதுக்கப்புறம் ஏசிஎஸ் யூசர் நேம் வந்து ஏசிஎஸ் தான். இதுக்குள்ள பாஸ்வேர்டு வந்து acs@bsnl. இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ்டு பை TR069 கிளைண்ட் வந்து எனிவேனே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் ஆத்தன்டிகேஷன் இது வந்து எனபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை எனபிள் பண்ணிவிட்டு யூசர் நேமில் வந்து ITMS பாஸ்வேர்டுமே ITMS தான். இது எல்லாமே இது பண்ணிவிட்டு அதாவது டைப் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் சேவ் கிளிக் பண்ணிட்டீங்க அதாவது உங்களுக்கு ஏசிஎஸ் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிஎஸ்என்எல் இருக்குது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். இப்போ நமக்கு நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னாலே தெரியும் ஏசிஎஸ் ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆச்சு. அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அது சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்என்எல் சைட்லேருந்து ஏசிஎஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மீனிங்கு. இதுக்கப்புறம் நம்ம ஃபோன் நம்பரை ஆட் பண்ணணும். ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் டெலிஃபோன் நம்பர் கிளிக் பண்ணி ஆட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் வந்து ஆப்வியஸாக அதில் இருக்காது. அதனால் அதர் ப்ரொவைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோன் நம்பர் வந்து இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் 1831 VLAN ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் லேண்ட்லைன் நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் போட வேண்டாம். ஐ மீன் 91 மட்டும் போட்டு நீங்கள் உங்கள் லேண்ட்லைன் நம்பரை டைப் பண்ணிடலாம். நீங்கள் 1849 போட்டிருந்தீங்க அப்படின்னா இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளஸ் போடணும். இப்போ எனக்கு வந்து 1831 தான் VLAN ஐடி போட்டிருந்தேன், அதனால் ப்ளஸ் வேண்டாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tn.ftx.voip.bsnl.in இது வந்து உங்கள் பழைய ரவுட்டரில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஐஎஸ்பி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆத்தன்டிகேஷன் ஐடி வந்து சேம் லேண்ட்லைன் நம்பர் தான். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இந்த வாய்ஸ் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் முத பிஎஸ்என்எல் ஆர்டர் எடுத்துருக்கப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். உங்கள் யூசர் நேமு உங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஐஎஸ்பி கிட்ட கேட்டு இந்த வாய்ஸ் பாஸ்வேர்டை கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வாய்ஸ் பாஸ்வேர்டை அதில் என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஆப்ஷனில் இந்த சிப் ப்ராக்ஸி இது வந்து என்ன யூஆர்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ரிஜிஸ்டர் அட்ரஸ் தான். இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட்பாண்ட் ப்ராக்ஸியுமே இதே தான், அதுலேயுமே இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்டர் வியா அவுட்பாண்ட் ப்ராக்ஸி இதையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து லோடிங்கில் இருக்கும். இங்கே தான் நமக்கு அந்த ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிபி லிங்க் ரவுட்டரில் உங்களுக்கு டெலிஃபோன்
தேவையில்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக இன்டர்நெட் வந்து உங்களுக்கு TP-Link ரவுட்டரில் ஒர்க் ஆகும். பட் உங்களுக்கு வாய்ஸும் சேர்த்து எனக்கு வேணும் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இந்த TP-Link ரவுட்டர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும், நான் லாஸ்ட் வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணலை, அதனால் அது கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இப்போ நான் அதை தான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய சாஃப்ட்வேரும் இதில் அப்டேட் பண்ணி பார்த்தேன். அதாவது TP-Link சைட்லேருந்து கஸ்டமர் கேர் மூலமாக ஃப்ரேம்வேர் நிறைய அதில் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். நமக்கு அது சொல்யூஷன் இல்லை. டைரெக்டாக கஸ்டமர் கேர்லேயும் கேட்டேன், BSNL ஆஃபீஸ்லேயுமே பேசிட்டேன். நமக்கு வந்து TP-Link ரவுட்டரில் வாய்ஸ் ஆப்ஷன் எதுவுமே எனபிள் ஆகாது. இது ஒன்று தான் நமக்கு இது உள்ள பிரச்சனை. பட் இன்டர்நெட் வந்து தாராளமாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்கள் ISP ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஐ மீன் அவங்க இந்த TP-Link ரவுட்டருக்கு அவங்க OLTலேருந்து பைண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி போடலாம். மேக்ஸிமம் அவங்க ISP சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் TP-Linkல நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஐ மீன் எப்படின்னா நீங்கள் உங்கள் சைரோடெக் மோடத்துலேருந்து லேண்ட் கேபிள் மூலமாக நீங்கள் வித்தவுட்டு, அதாவது எக்ஸ்பான் ரவுட்ரு வாங்காமல் நீங்கள் நார்மல் ரவுட்ரு, அதில் Wi-Fi 6 Wi-Fi 7 வரை இப்போ நமக்கு TP-Linkல வந்துருச்சு, அந்த மாதிரி ரவுட்ரு வாங்கி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு இன்டர்நெட் வந்து எந்த இஷ்யூமே இருக்காது, ஸ்பீடுமே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரவுட்ரு வாங்கும்போது BSNL தவிர வேறு எந்த நெட்ஒர்க்னாலும் இதில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். பட் BSNLக்கு இந்த ரவுட்டரில் வந்து வாய்ஸ் சப்போர்ட் பண்ணாது, அதுதான் மெயின். இப்போ நம்ம இன்டர்நெட் ஸ்டேட்டஸை செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, நமக்கு லேனுமே கனெக்ட் ஆகிடுது. அதே மாதிரி நம்ம இந்த பிசியை வந்து லேனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். 1 Gbps ஷோ ஆகுது பாருங்கள். ஆனால் ஃபோனில் வந்து டெலிஃபோன் சர்வீஸ் அன்அவைலபிள் வந்துருச்சா, இதுதான் இதில் ஒரு ப்ராப்ளம். நமக்கு லேண்ட்லைன் வந்து TP-Link ரவுட்டரில் கனெக்ட் ஆகாது. இதனால தான் நம்ம BSNL சைட்லேருந்து இந்த TP-Link ரவுட்டரை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. TEC அப்ரூவ்டு வந்து இந்த TP-Link ரவுட்டருக்கு கிடையாது. அதனால் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். அதுவுமே நீங்கள் ISP கிட்ட கேட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதுதான் மக்களே இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்டுமே உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன். நம்ம போட்டிருக்க பிளான் வந்து 60 MBS பிளானு, இது கம்மியாக தான் காட்டும். இந்த ஊக்கலால் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு 65 MBPS வந்து லேண்டில் வந்துருச்சு. அப்லோடுமே செக் பண்ணிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும், அதனால் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலுமே தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கு மேலும் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி. நமக்கு அப்லோடுமே 70 கிட்ட வந்துருச்சு. மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.